13/5/2025 மேஷராசி நேயர்களே, ஜென்மராசியில் சூரியன், 4 செவ்வாய், 8 சந்திரன் அமைய பெற்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். அஸ்வினி நட்சத்திரம். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம். எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரம். பண விஷயத்தில் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய், 7 சந்திரன், 11 சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீட்டை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரம். தனவரவுகள் தாராளமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஆதாயங்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம். நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிர்பாராத அனுகூலங்கள் உண்டாகும். நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரம். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடைபெறும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6 சந்திரன், 11 சூரியன், புதனில் சஞ்சரிப்பது வளமான பலன்களை தரக்கூடிய நாளாக இருக்கும். மறைமுக எதிர்பார்ப்புகள் விலகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரம். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடைபெறும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவெளியில் முக்கிய விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரம். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிர்பாராத தன சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5 சந்திரன், 10 சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்குகளை அடைவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக வளமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால் விரைவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரம். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நாளாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம். எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரம். இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 சந்திரன், 8 சனி, ராகு, 12 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வீண் நெருக்கடிகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் அதிகாரியிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். மகம் நட்சத்திரம். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பேச்சில்
பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரம். எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உங்கள் செயல்களுக்கு தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரம். மனமகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சந்திரன் 11 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீட்டை எளிதில் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஆதாயங்களை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரம். இன்றைய நாளில் மனமகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சந்திரன் 7 சூரியன் 10 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் வேலை சுமை சற்று கூடுதலாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். பிரச்சனைகள் குறையும். சுவாதி நட்சத்திரம். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பண விஷயத்தில் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரம். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 6 சூரியன் 5 சுக்கிரன் சஞ்சரிப்பது அனுகூலமான அமைப்பு என்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை அடைவீர்கள். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரம். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பெரிய மனிதருடைய நட்பு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம். எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது உத்தமம். பணவரவுகள் சாதகமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரம். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய பலம் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6 குரு 8 செவ்வாய் 12 சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். தொழில் ரீதியாக தேவையற்ற நெருக்கடிகள் இருக்கும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது உத்தமம். மூலம் நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பூராடம் நட்சத்திரம். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்ராடம் நட்சத்திரம். இன்றைய நாளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள்.
மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி, ராகு, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரம். இன்றைய நாளில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம். இன்றைய நாளில் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலை சுமை காரணமாக உடல் அசதி உண்டாகும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரம். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 6இல் செவ்வாய், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் வளமான பலன்களை பெறுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வெளியூர் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கடந்த கால பிரச்சனைகள் விலகி மன நிம்மதி ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரம். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடைபெறும். பெண்கள் மூலமாக அனுகூலங்களை பெறுவீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சதயம் நட்சத்திரம். பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். பூரட்டாதி நட்சத்திரம். மன மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடைபெறும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பெண்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் புதன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த நெருக்கடிகள் குறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள். பணவரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணவரவுகள் சாதகமாக இருக்கும். உடன் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ரேவதி நட்சத்திரம். இன்றைய நாளில் ஏற்றம் மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். உடன் இருப்பவர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும்.